ஸ்வீட்டா டேஸ்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுழியம் தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு கடலை பருப்பை அரை மணி நேரம் ஊறப்பட்ட பிறகு இதை போல குக்கர்ல சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வந்தவொடனே ஸ்டவ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இதை போல குழைய வெந்திருக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பேனை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரை கப்பு தேங்காய் துருவலை கலர் சேஞ்ச் ஆகாம வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கடலை பருப்பெல்லாம் பேன்ல சேர்த்துட்டு ஒரு கப்பு நாட்டு சக்கரை 4 ஏலக்காய் தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை இருக்கிறதுனால நல்லா இழகி வருங்க. இதை போல நல்லா ட்ரை ஆனவொடனே அது அப்படியே ஆறட்டுங்க. அதுக்குள்ளார பவுல்ல ஒரு கப்பு மைதா 2 ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு பார்த்தோம்னா ஸ்பூன்ல கோட்டாகணுங்க. அதுதான் சரியான பதம். பாருங்க இந்த கடலைப்பருப்பு பூரணத்தை உருண்டை பிடிச்சி ஒவ்வொரு உருண்டைகளா மாவுல டிப் பண்ணிக்கோங்க. இப்ப பேன்ல எண்ணெய் நல்லா சூடா இருக்குங்க. ஒவ்வொன்னா அதுல சேர்த்துக்கோங்க. பாருங்க இதை போல சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடுங்க. பொன்னிறமா வந்தவொடனே தட்டுக்கு மாத்திக்கலாங்க. அவ்வளோ சூப்பரா சுழியம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.